இப்ப கவனிங்க அப்படின்னு சொல்லி அப்ப இணையதளத்தினுடைய வகைகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த நிலைத்த இணையதளம், இயங்கு நிலை இணையதளம்னு சொல்லி நம்ம 2 வகையா பிரிக்கும். இப்ப நிலைத்த இணையதளம் அப்படின்னு சொல்றது, அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா, இந்த நிலைத்த இணையதளம் வந்து எப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த உள்ளடக்கம் இருக்குதானே, அதனுடைய அதாவது இணையதளங்களின் உள்ளடக்கங்களானது குறித்த காலத்துக்கு மாற்றப்படாது பயன்படுத்தப்படும். அப்ப அந்த நிலைத்த இணையதளங்கள்னு சொல்லும் போது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனா ஒரு நியூஸ் பாக்குறது, ஒரு நோட்ஸை வந்து நம்ம இன்டர்நெட்ல படிக்கிறது, விளங்க சொல்றது, இந்த மாதிரியான இணையதளங்களை தான் நம்ம நிலைத்த இணையதளங்கள்னு சொல்லுவோம். அது வந்து மிச்சங்காலமாக அப்படியே காணப்படும். இப்ப நீங்க விக்கிபீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அதுல நிறைய நோட்ஸை வந்து நீங்க படிப்பீங்க. அது மிச்சங்காலமா அந்த நோட்ஸ் வந்து இருக்கும். குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அந்த நோட்ஸை வந்து மாத்துவாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த இணையதளங்களை வந்து நாம எந்த மொழியை பிரதானமா பயன்படுத்தி உருவாக்குவோம்னு சொன்னா அந்த HTML மொழியின் அடிப்படையாக கொண்டு நம்ம உருவாக்கப்படும். நிலைத்த இணையதளம் என்கிறது வந்து பெருசா அது வந்து மாசத்துக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு ஒருக்காவோ அதுல இருக்கக்கூடிய உள்ளடக்க அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து எந்த ஒரு வெப்சைட்டும் வந்து கண்டென்ட் இல்லாம இருக்க மாட்டாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு கண்டென்ட். நீங்க பாருங்க, அமைதியாய் அஹிம்சையும் உரிமையும் வழிவகுக்க போகுது ஒரு கண்டென்ட்டுக்கு கீழே சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து போட்டிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு நிலைத்த இணையதளம் தான். ஏன்னா இதை நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், வாசிப்போம். இது மிச்சங்காலத்துக்கு இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாசிக்கிறது தானே. மிச்சங்காலத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும், அதுல பெருசா மாற்றங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. புதுசா வர இன்ஃபர்மேஷன்ஸை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாம வந்து ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த விடயங்களை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து வாசிப்போம், படிப்போம், விளங்க சொல்வது. அப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் வந்து என்ன இருக்கும்னா ஒரு தலைப்பு இருக்கும், விளங்க சொல்றது. சோ இது பாத்தீங்கன்னு சொன்னா இவற்றை உருவாக்குறதுக்கு வந்து நமக்கு அந்த HTML எடிட்டர், இணைய படைப்பாக்க கருவிகள் போன்ற மென்பொருட்களை வந்து நாம் பயன்படுத்துவோம். ஸோ நாம வந்து எப்படி HTML பயன்படுத்தி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்றதுன்னு சொல்லிதான் நம்ம இதுல மெயினா வந்து படிப்போம். அதனால தான் நம்ம சொல்லுவோம் என்ன, இந்த இணைய படைப்பாக்க கருவிகள் என்று இருக்கு. ஒரு இணையதளத்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்குன்னு சொல்லி நிறைய கருவிகள், டூல்ஸ் வந்து இருக்கு. இவ்வாறான இணையதளங்களை வந்து நம்ம ஈஸியா வந்து என்ன செஞ்சிடோம்னா உருவாக்கலாம். பெருசா வந்து நமக்கு அந்த HTML நாலேஜை பயன்படுத்தி நம்ம லேசா குறுகிய டைமுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இணையதள பரிசீலனையின் போது பயனர்கள் இருக்கிற பயனர்கள் சொன்னா நாம தான் அந்த சேவையகத்துடன் நேரடியாக தொடர்படுவதில்லை. அதாவது பயனர்களுக்கும் சேவருக்கும் இடையில வந்து எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷன்ஸும் வந்து இல்லை. அதாவது நாம ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணும்போது, அதாவது நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை சர்ச் பண்றோம்னா அது ஜஸ்ட் வந்து நம்ம அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வாசிக்கிறது மட்டும்தான். நீங்க அடுத்தது வந்து டைனமிக் வெப்சைட்டை படிக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டுங்கிறது வந்து இன்னும் ஈஸியா புரியும். அப்ப அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து யாரு மாத்துவாங்கன்னு சொன்னா அந்த இணையதள படைப்பாளி மட்டுமே இணையதளம் சேமிக்கப்பட்டுள்ள சேவையகத்துடன் தொடர்படுத்தி மாற்றங்களை செய்ய முடியும். அதாவது இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் எல்லாம் வந்து ஒரு சேவர்ல வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சேவர்ல சேமிக்கப்பட்டு, அதாவது இப்ப நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நிறைய வெப்பேஜ் வந்து டெவலப் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு ஹோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சேவர்ல வந்து சேமிச்சு வைப்பேன். நீங்க அதெல்லாம் பிறகு படிப்பீங்க. அப்ப நான் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல தான் நான் டெவலப் பண்ணுவேன். என்னுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நான் டெவலப் பண்ணக்கூடிய வெப்சைட் எல்லாமே வந்து நான் என்ன செய்வேன்டா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேவர்ல வந்து சேமிச்சு வைப்பேன். அதை நீங்க பிறகு படிப்போம். அப்ப அதுல மாற்றங்கள் செய்யணுமெண்டா அந்த வெப்சைட் உருவாக்கின நபர்களால தான் அது நேரடியா தொடர்புபட்டு அதுல மாற்றங்கள் செய்ய முடியும். அப்ப யூசர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாசிச்சுட்டு கூட போயிடுவாங்க. பெருசா அவங்களால எந்த ஒரு விடயங்களும் செய்ய முடியாது. ஸோ அப்ப நார்மலா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நிலையான இணையதளம் வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நியூஸை வந்து நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அல்லது ஒரு படிப்புகளை வந்து நம்ம தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. இதை வந்து நம்ம HTML மொழி பயன்படுத்தி நம்ம ஈஸியா உருவாக்கலாம். இதை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். அதாவது இயங்கு நிலை இணையதளம், அதாவது டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்றது. டைனமிக் வெப்சைட் எங்க இயங்கு நிலை இணையதளம் என்று சொல்லலாம். அடுத்தது வந்து மாறுநிலை இணையதளம் என்று சொல்லலாம். இப்ப
இந்த இணையதளங்களின் உள்ளடக்கமானது அடிக்கடி மாற்றம் அடையக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அடிக்கடி இப்ப தற்காலத்துல இந்த டைனமிக் வெப்சைட் தான் வந்து அதிகமா காணப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ்புக், யூடியூப், அதே மாதிரி இப்படி இன்ஸ்டா இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்தோம்னு சொன்னா டைனமிக் வெப்சைட் தான் அதிகமா காணப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு யூடியூப் எடுத்துக்கொள்ளுங்க. யூடியூப்ல வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ச்சியாக பயனர்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, நேரடியாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த வெப்சைட்ல வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். தெரியும் உங்களுக்கு அந்த யூடியூபோட அந்த வெப்சைட் வந்து என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் நிறைய விடயங்களை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது புது விடயங்கள் அதுல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க ரிசல்ட் பாப்பீங்க தானே. இப்போ ரிசல்ட் பாப்பீங்க தானே. இப்போ நீங்க உங்களோட ரிசல்ட் பார்க்க போனீங்கன்னு சொன்னா அதுவும் வந்து என்னது ஒரு டைனமிக் வெப்சைட். உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை நீங்க கொடுத்த உடனே உங்களுடைய ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கு வந்து தருமாறு. அப்ப அந்த ரிசல்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓஎல் ரிசல்ட்ஸ், ஏ லெவல் ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் சொல்லி அந்த பல விடயங்கள் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். போன முறை நம்ம ஓஎல் ரிசல்ட்ஸை பார்த்துருப்போம், இந்த முறை வேற ஒரு ஓஎல் ரிசல்ட்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு ஓஎல் ரிசல்ட்ஸ். அப்ப அடிக்கடி மாற்றம் அடையக்கூடிய வெப்சைட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவோம். அப்ப டைனமிக் வெப்சைட் வந்து உருவாக்குறதுக்கு மெயினா என்னத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா பிஹெச்பி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ASP.NET சொல்லி ஒரு மொழியை யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. விளங்க சொல்றது இப்படி நிறைய அந்த கணினி மொழிகளை பயன்படுத்தி அந்த டைனமிக் வெப்சைட்டை வந்து உருவாக்குவாங்க. ஸோ நமக்கு நம்மளோட சிலபஸ்ல வந்து மெயினா வந்து பிஹெச்பி வந்து பயன்படுத்துறது தொடர்பான விடயங்கள் தான் நம்மளோட சிலபஸ்ல வந்து இருக்கு. நம்ம கடைசியா வந்து பிஹெச்பி தொடர்பா நம்ம படிப்போம். இப்ப இணையதளங்களின் வந்து சேவையகங்களின் உதவியினுடைய தான் அணுக முடியும். அதாவது நாம இந்த வெப் சர்வர்ன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். முன்னாடி பாருங்க ஒரு வெப் சர்வர்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு எப்ப தெளிவா புரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிஹெச்பி படிக்கும் போது ஒரு வெப் சர்வர்ன்னு சொல்லி நம்ம ஒன்றை யூஸ் பண்ணுவோம். அதாவது அப்பாச் சர்வர்ன்னு சொல்லி ஒன்றை யூஸ் பண்ணுவோம். அந்த வெப் சர்வர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கு வந்து தரும். இப்ப நீங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் நம்பர் கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு எடுத்துக்க தரும். அதை யாரு ஆரம்பிச்சுன்னா அந்த வெப் சர்வர். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்ம அந்த குறிப்பிட்ட டேட்டாவை கொண்டு போய் நம்ம குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து சேமிக்கும். இப்படி அந்த வெப் சர்வர் வந்து நமக்கு அந்த பல வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது நம்ம கடைசியா வந்து பிஹெச்பி படிக்கிற போல அந்த வெப் சர்வர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத அவருக்கு பார்ப்போம். அடுத்து பார்த்துக்கணுங்கன்னா இணையதளங்களின் செயற்பாடுகளுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டா, நேரத்தை காட்டுதல், டைம் வந்து சேஞ்ச் பண்றது. அடுத்து வந்து பரீட்சை சுட்டனுக்கு அமைவாக பரீட்சார்த்தியின் பெறுபேறுகளை காட்டுதல். இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா நம்ம இண்டெக்ஸ் நம்பருக்கான அந்த பெறுபேறுகளை பெறுவது. அப்ப இங்கு இணையதள உபயோகத்தில் பயனர் சேவையகத்துடன் நேரடியாக தொடர்படுவார். அப்ப யூசர் வந்து என்ன செய்வார்னு கேட்டா சேவரோட என்ன செய்வாரு நேரடியா தொடர்புபட்டு தனக்கு தேவையான டேட்டா வந்து என்ன செய்வாரு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுனாலும் பயனர்கள் நேரடியாக சேவரோட தொடர்பு கொண்டு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றாங்க. தேவையான வீடியோக்களை வந்து நம்ம எடுத்து பார்க்கோம். விளங்க சொல்றது இந்த பயனர்கள் வந்து சேவரோட நேரடியா தொடர்பு இருப்பாங்க. அப்ப டைனமிக் வெப்சைட்ங்கிறது வந்து பயனர்கள் சேவரோட நேரடியா தொடர்பு இருக்கிறதால அதை வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதை யூடியூப், ஃபேஸ்புக் அல்லது நம்முடைய எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமா அதை என்ன செய்வாங்கன்னா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா யாரு வேணா எப்ப வேணா என்ன செய்யலாம், ஹெக் பண்ணி தரவுகளை திருடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்ப அதனால அந்த வெப்சைட்டுகளை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதாவது டைனமிக் வெப்சைட்டை வந்து ரொம்ப கவனமா அதை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா பாதுகாக்கணும். செக்யூரிட்டி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான ஹை செக்யூரிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க என்னன்னு சொன்னா, இந்த நிலைத்த இணையதளத்துல ஒப்பிடும் போது இவ்வகையான இணையதளத்தின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகமா பாதுகாக்கணும். இவை காலத்துடன் மாற்றம் அடைகின்ற, அதாவது வணிகத்துல பயன்படுத்துவாங்க. சமூகம் மற்றும் தொடர பரீட்சை போன்ற இணையதளங்களுக்கும் மிகவும் இது உகந்ததாக இருக்கும். ஆனால் இவ்வகை இணையதளங்களை பாதுகாப்பானதாக உருவாக்க துறைசார் நிபுணர்களின் அத்தியாவசியமாகின்றது. அப்ப இந்த மாதிரியான வெப்சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு வந்து ரொம்ப அனுபவமிக்க நபர்களுடைய எக்ஸ்பர்ட் நபர்களுடைய உதவி வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்.
ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா